இந்த அரசியல் என்பது சுயநல அரசியல். எடப்பாடியினுடைய அரசியல் என்பது என்னை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா அவருடைய கனவை படு பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டரிலிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருப்பவர்கள் தன் கட்சியை புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு உயிரை கொடுத்து மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று தாரக மந்திரத்தோடு இந்த கட்சியை அரியணை ஏற்றின அந்த அம்மாவினுடைய அந்த கனவை படுகுழியில தள்ளிக்கிட்டு இருக்கார். அடுத்த வரக்கூடிய 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் உருவாகும். அன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனாலும் அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு செங்கோட்டையை மாதிரி நானும் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக திமுக இடையில போட்டி அப்படின்னு இருக்காரு. பேட்டியில 210 இடங்கள்ல அதிமுக வெல்லும் கொடுத்திருக்காரு. சார், நான் இந்த வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெறுவதே கடினம் சார். நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. வரக்கூடிய 2000 அவர் எத்தனை ஓட்டுக்கு 2000 ரூபாய் கூட கொடுக்கணும் சார். அந்த மக்கள் எந்த மக்கள் என்னுடைய சமுதாய மக்கள் நினைக்கிறாரோ அந்த மக்களே நீ செய்தது துரோகம், என்ன மன்னிக்க முடியாத இன துரோகம், அங்கே செஞ்சு இங்கே செஞ்சு கடைசியா எங்க ஆளு செங்கோட்டை மேலே கை வச்சுட்டியாங்கிற கோபத்துல இன்னைக்கு அந்த மக்கள் கொங்கு மண்டல மக்கள் இருக்காங்க. நிச்சயமாக வரக்கூடிய 2026 தேர்தலில் பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்டப்படும்.